ஆஷிக், நைட்டு தூங்குறப்போ என்ன ட்ரெஸ் போட்டு தூங்குவேன்? நான் வந்து ஹாஃப் ட்ரவுசரும் இல்லாட்டி சம்டைம் லுங்கியும். நம்ம வீடு தானே, ஃப்ரீயா தூங்கணும் அப்படி தூங்குவேன். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல தாவேக ஆட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய எந்த இன்ஃபுளுசரா இருந்தாலும் பரவாயில்ல, தூங்குறப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தூங்குங்க. அப்படியும் இல்லாட்டி ஒரு நல்ல அயன் பண்ண ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டு தூங்குங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியை யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒன்னு நைட் 11 மணிக்கு மேல வந்து கைது பண்றாங்க, இல்லாட்டி காலைல 4 மணிக்கு வந்து கைது பண்றாங்க. ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட டைம் கொடுக்கறது இல்ல. அப்படின்னா தாவேக அரசு வந்து விமர்சனம் பண்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா டே 1ல இருந்து நீங்க மட்டும் தான் விமர்சனம் அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் அரெஸ்ட் பண்ணல? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பேசின விதம் வேற, அவர் பேசுற விதம் வேற. ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. உங்களாலே முதல்ல கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியுமா உங்களால? அப்புறம் நேத்து வந்து இவரை வந்து நாங்க ஜாமீன்ல எடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்க இல்லையா? டிஎம்கே ஜென்சி கூட்டங்களும் டிஎம்கேயோட அட்வொகேட் கூட்டங்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு டாஸ்க் தரேன், அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ணது நியாயம், நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்ப ஒரு வீடியோ பிளே பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. கூப்பிட்ட மாதிரி தக்காளுக்கு இந்த செருப்பு மாதிரி மூஞ்சி ஒண்ணு வச்சுக்கின்னா எப்படியா தாவேக்கா வந்து 4:30 இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க, அக்கிரமம் பண்ணிட்டாங்க, விமர்சனம் பண்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை எடுத்து உங்களோட வீட்டுல இருக்க பெண்கள், அம்மாவா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். ஏன்னா இப்ப குழந்தைங்களும் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க. இவங்கள யாரோ ஒருத்தங்கள உங்க பக்கத்துல உட்கார வச்சு இவரோட வீடியோவை போட்டு காட்டி 2 பேருமே என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி இன்னொரு இவங்களே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு உங்க வீட்டு பெண்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அத ஒரு வீடியோவா எடுத்து உங்க ஐடியிலே போடுங்க. உங்களோட ஐடியிலே போடுங்க அந்த வீடியோவை. அப்படி நீங்க போட்டுட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் சாமி, டிஎம்கே ஜென்சியை பத்தி இனிமேல் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். யாரெல்லாம் இந்த டாஸ்க்கு ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.